ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் யோர் ப்ரெயின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஜூன் 11, 12 and 13. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், Nisaba Godrej has been appointed as Managing Director of Godrej Consumer Products Limited from July 1, 2020 to 30 September 2022. இப்போ ஜூலை 1 யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? விவேக் கம்பீர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிஷாபா கோத்ரேஜ் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நிஷாபா கோத்ரேஜ் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் மேனேஜிங் கஸ்டமர். ஆக்சுவலாக நிஷாபா கோத்ரேஜ் தான் மேனேஜிங் கஸ்டமராக மேனேஜிங் டைரக்டராக கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதை இது பண்ணியிருக்காங்க. அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா விவேக் கம்பீர் தான் இது வரைக்கும் இருந்தார். ஜூன் 30 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 1லேருந்து நிஷாபா கோத்ரேஜ் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் ஆக்சுவலாக நிஷாபா கோத்ரேஜ் எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக இப்போ இருக்கார். இப்போ எக்ஸ்ட்ரா இதுவும் எடுத்துப்பார் அப்படின்றாங்க. இது மேனேஜிங் டைரக்டர் போஸ்டிங்கும் அவர் தான் எடுத்துப்பார் அப்படின்றாங்க. ஷி வில் பி கண்டினியூ டு பி த சேர்பர்சன் ஆஃப் த போர்ட் till 2020 and designed as chairperson and managing director. ரெண்டு போஸ்டிங்குமே அவர் மார்ச் 31 வரைக்குமே இது பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிஷாபா கோத்ரேஜ் தான் கோத்ரேஜ்க்கு இது பண்ணியிருக்காங்க. மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், which of the following has released a report on emerging market title financial conditions reflect optimism lockdown fatigue emerges? யாருன்னு பார்த்தா S&P Global Ratings தான் இது பண்ணியிருக்காங்க. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டைட்டில், என்ன டைட்டில், எந்த ரிப்போர்ட் படி டைட்டில்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆப்டிமிசம் லாக்டவுன் ஃபேட்டிக்யூ எமர்ஜஸ். யாருன்னு பார்த்தா S&P Global Ratings. அவங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, S&P Global Ratings has said the Indian economy will shrink 5% in the current fiscal. இப்போ என்னென்னு பார்த்தோன்னா, இந்தியன் எக்கனாமி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருவோட வீட்லேயும் எக்கனாமியே பார்த்தா இப்போ டவுன் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்தியன் எக்கனாமியோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப 5% அளவுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு S&P Global Ratings சொல்லியிருக்காங்க. The fiscal stimulus worth 1.2% of GDP, gross domestic product. GDP எல்லாருக்குமே தெரியும். will not be the enough to provide significant growth support. இப்போ இருக்க 1.2% gross domestic இது கண்டிப்பாக பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This will revelated in a report on emerging markets title. இதெல்லாமே ஒரு டைட்டில்குள்ளே கொண்டு வந்தால் அது என்ன, அந்த டைட்டில் பேர் என்னென்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது? லாக்டவுனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளோதான், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் கண்டிஷன் எதனால் ரிஃப்ளெக்ட் ஆச்சு? லாக்டவுனால் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த ரேட்டிங்ஸ் சொன்னவங்க யார்? S&P Global Ratings. நெக்ஸ்ட், The Institute of Himalayan Bioresource Technology has forged a strategic and implementation partnership with the Department of Agriculture of which state to increase the production of hing and saffron in the company. எல்லாருக்குமே saffron நல்லாவே தெரியும். குங்குமப்பூ தான். saffron is a குங்குமப்பூ. இந்த ஹிமாலயன் பயோரிசர்ச் டெக்னாலஜியும் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் பார்ட்னர்ஷிப் போட்டதில் ஹிமாலயனா என்ன, ஒரு ஹிமாச்சல் பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹிமாலயனா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஆன்சர் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் இது பண்ணியிருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர்ஷிப். திஸ் ஹாஸ் பீன் டன் டு இன்க்ரீஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹீங் அண்ட் சாஃப்ரான் இந்த கம்பெனி. ஹீங்னா என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ சாஃப்ரான குங்குமப்பூ எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். The partnership is expected to provide immersion benefits to Himachal Pradesh by way of increased farm income and livelihood promotion. ஃபார்ம் இன்கமும் ஜாஸ்தி பண்ணும், அப்புறம் எல்லாத்தோட வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப்னால்.
இந்த பார்ட்னர்ஷிப்னாலையும் சாஃப்ரான் இது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் இதாகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். J. Anbalagan passed away in Chennai in June 2020. He was led to which of the following fields? நமக்கு நல்லாவே தெரியும் J. Anbalagan he belongs to a politics. அப்புறம் வந்து இவரோட அவரை ஆப்வியஸ்லி கொரோனா வைரஸ்னால தான் இறந்தார். அவருக்கு ஆல்ரெடி வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் லிவர் சர்ஜரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால இன்னும் நல்லா நிறைய இன்ஃபெக்ட் ஆகி கொரோனா வைரஸும் வந்து நிறைய இன்ஃபெக்ட் ஆகிட்டார். ஸோ ஹி ஹாஸ் பீன் டைட். இது எல்லாமே தெரியும் டிஎம்கேயோட எம்எல்ஏ. இப்போ டிஎம்கேயோட பவரும் குறைஞ்சிருச்சு, ஏன்னா ஒரு எம்எல்ஏ குறைஞ்சிட்டாங்க. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா பில்லர் ஆஃப் த திராவிடம் மூமெண்ட். நெக்ஸ்ட், அஸ்ட்ரோனட் Kathy Sullivan is now also the first woman to reach the Challenger Deep, about 7 miles below the ocean surface. From which country does she hail from? She is hailed from American. என்னன்னு பார்த்தோன்னா அஸ்ட்ரோனட் அவங்க சேலஞ்சர் டீப்புன்னு வந்து ஃபஸ்ட்டு யாரும் இது பண்ணாமல் சேலஞ்ச் டீப்பருக்கு போயிருக்காங்க. 7 miles பிலோ த ஓஷன் சர்ஃபேஸ்லேயே அதுக்கும் கீழே 7 miles கீழே போயிருக்காங்க. அவங்க தான் வந்து ஷீ இஸ் பிலாங் டு அன் அமெரிக்கன். அஸ்ட்ரோனட் இஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் woman to reach the Challenger Deep, about 7 miles below the ocean surface. She was also the first American woman to walk on space. ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் உமன் இவங்க தான். ஃபர்ஸ்ட் வாக் ஆன் ஸ்பேஸ்னு கூட இவங்க தான். அப்போ வந்து she also makes Dr. Sullivan the first person to both walk on space and the descent to the deepest point in the ocean. She is the first woman அப்படின்னே சொல்லலாம் வேர்ல்டில். she is the first woman to walk on space, அமெரிக்கன் women. அண்ட் தென் டூ இவங்க என்னென்னா நிலவுலையும் ஸ்பேஸ்லேயும் இவங்க தான் ஃபஸ்ட் நடந்தாங்க. அதே மாதிரி டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓஷன் இவங்க தான் ஃபஸ்ட் ரீச் பண்ணாங்க. த சேலஞ்சர் டீப் இஸ் த லோவஸ்ட் ஆஃப் த மெனி seabed rescues the crisscross global. Okay. TCS Icon, a strategic unit of Tata Consultancy Service, has partnered with which of the following two will provide its training partners access to digital skilling tool using TCS Icon Digital Classroom. It's not a classroom, it is a classroom, not a glassroom. Okay, டிஜிட்டல் கிளாஸ் ரூம் தான் நினைக்கிறேன், மாற்றிலிருப்பேன் நினைக்கிறேன். யாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் டிசிஎஸ் யாரோட பார்ட்னர்ஷிப்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் NSDC அவங்க கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. டாடா கன்சல்டன்சி பார்ட்னர் டிசிஎஸ் தான். டாடா கன்சல்டன்சி வந்து நம்ம டிசிஎஸ் தான் சொல்லுவோம். டிசிஎஸ் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க டு ப்ரொவைட் e-learning. Which of the following has made an annual allotment of rupees 4,000 crores to the state governments under per drop more crop component of Pradhan Mantri Krish Chinchayan Yojana? யாருன்னா ஆக்சுவலாக இங்கே நம்ம ஹெட்டிங்கை பார்த்தாவே நம்மளுக்கு புரியுது. பர் ட்ராப் மோர் க்ராப் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதான். ஸோ இட் வில் பி அ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். மறந்துடாதீங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் எவ்வளோ ஆனுவல்னா இயர்லி எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4,000 crores. மறந்துட வேணாம். ஓகே, இதில் வந்து என்ன இரிகேஷன் சிஸ்டம் கொண்டு வரப்போம். நமக்கு நிறைய இரிகேஷன் இருக்குது.
சொட்டு நீர் பாசனம் இருக்குது. அதே மாதிரி ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்னால் வந்து சுற்றி தண்ணி அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கும். நம்ம கார்டன்ஸ்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி போகும். Which of the following has successfully commissioned one 270 megawatt thermal unit at the 4x7 270 MW Bandari Thermal Power Project in Telangana? யார் சக்ஸஸ்ஃபுல்லி கமிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா BHEL. BHELனால் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 270 மெகாவோல்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 4x270 மெகாவோல்ட். அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஸ்கோப் என்ன, அதோட தெர்மல் செட்ஸ் எவ்வளோ இருக்குது, 4 தெர்மல் செட்ஸ். ஏன் 4x270ன்னு பார்த்தோன்னா 4 தெர்மல் செட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு செட்லேருந்து 270னா அதே மாதிரி 4x270 செட்ஸ். The term under Indian Beef Cricket Association has been invited as Beef ICC, and which of the following countries to be the part of the DICC Cricket ODI One Day International World Cup 2021? இப்போ 2020 வேர்ல்ட் கப் நடக்கலை, ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸும் நடக்கலை, விமன் வேர்ல்டு கப்பும் நடக்கலை. இப்போ 2021 நடக்கும். யார் பார்ட்னர்ஷிப் இது இவங்க கூட சேர்ந்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா is the member of that. In June 2020, Jawed Iqbal Wani has been appointed as a judge of which of the following High Court? High Court of Jammu and Kashmir and the Ladakh. ரெண்டுலேயுமே தான். ஆக்சுவலாக வந்து யூனியன் டெரிட்டரிஸாக வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்குன்னு பிரிச்சுட்டாங்க. அப்போது அந்த ரெண்டோட ஹைகோர்ட்டை ஜட்ஜ் யாருன்னு பார்த்தா வாணி, மறந்துடாதீங்க, ஜவாத் இபுல் வாணி. நெக்ஸ்ட், பியர் குசாயா passed away in June 2020. He was related to which field? He was related to politics. ஏன்னா இவர் வந்து புருண்டின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து 15 இயர்ஸாக பவரில் இருந்திருக்காது. இன் ஜூன் 20, ஆக்சுவலாக அவர் எப்போனா ஆகஸ்ட் 2020 அவரோட பவர் முடியுது. அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். எதனால் இறந்தாருன்னு எனக்கு ரீசன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட், இன் ஜூன் 2020 த யூபி கேபினெட், யூபின்னா என்ன, உத்தரப்பிரதேஷ் கேபினெட் has approved an ordinance penalizes cow shelter with jail term ranging from 1 year to how many years? ஆக்சுவலாக இப்போ வந்து அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, மாடியில் துன்புறுத்துனா வந்து 1 இயர்லேருந்து எவ்வளோ வருஷம் 10 இயர்ஸ்க்கு வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஜெயில் தான். அவங்க எப்படி வந்து அந்த மாடு துன்புறுத்துறாங்க அதை பொறுத்து இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து சும்மா வந்து துன்புறுத்தி வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் வருஷம் வச்சுட்டு விட்டுருவாங்க. அதே வந்து மாடு சாகிற அளவுக்கு போய் துன்புறுத்தி விட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது இருக்குது. அதே மாதிரி இது என்னன்னா 1 to 5 lakhs வரைக்கும் வந்து அதில் இது இருக்கும், என்ன சொல்கிறது, அமௌண்ட் வந்து பெனால்ட்டி இருக்கும். அது ஜெயிலுக்கும் போகணும், தென் பெனால்ட்டியும் இருக்குது. ஏன்னா வந்து கோமாதா தானே கவ், அதை எப்படி நம்ம வந்து துன்புறுத்தலாம்? இந்த அமெண்ட்மெண்ட் படி 2020 has the provision that allow audience to paste picture on the accused neighbors. இப்போ சப்போஸ் பக்கத்து யாராச்சும் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுங்கள், மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜாப் portal launched by West Bengal government of IT professionals who have returned to the state amid the COVID-19 pandemic? யார் அதை லான்ச் பண்ணாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கூட பார்த்தா கர்மா பூமி. கர்மா ஆல்வேஸ் டூ ராங். கர்மா வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த பலன் நம்ம கண்டிப்பாக, இப்போ கெட்டது பண்ணால் கெட்டது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும், நல்லது பண்ணால் அதே மாதிரி நன்மைகள் நிறையா வந்து சேரும். அதை கர்மான்னு வச்சுருக்காங்க.
அதே மாதிரி கோவிட்-19 டைம் எது காரணம்னு வச்சுருக்கேன், கோவிட்-19 டைமில் எப்படி நம்ம இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி உள்ளே இருந்தோம்னா அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும். The West Bengal government has launched a portal for IT professionals who have turned. IT ப்ரொஃபஷன்ஸ்க்காக தான் இங்கே வெளியிட்டிருக்காங்க. ஓகே, The Asiatic lion population in Gir National Park has increased by how much percent in the last 5 years from 2015 to 2020? லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஏஷியன் நேஷனல் பார்க்கில் ஏஷியன்டிக் லைன் வந்து 97%. 29% எவ்வளோனா 523லேருந்து 674 ஆகிருக்கு. 2015 நம்மளுக்கு பார்த்தா 523 இருந்துச்சு, இப்போ 2020 பார்த்தா 674 இருக்குது. ஆக மொத்தம் 5 இயர்ஸில் 29% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏஷியன்டிக் லைன்ஸ். Which of the following ministries association with Prasar Bharati is organizing a daily telecast of the Common Yoga portal on DD Bharati Doordarshan from 11th June 2020 பப்ளிஷ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா ஆயுஷ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட், in which city was the Deep Submarine Rescue Vehicle Complex inaugurated in 2020? எங்கன்னு பார்த்தா விசாகப்பட்டினம். டீப் சப்மரைன்ஸ் வெஹிக்கிள் வந்து எங்கே காம்ப்ளெக்ஸ் இனாக்ரேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் தான் இனாக்ரேட் பண்ணாங்க. அது எதுக்காகனா ரெஸ்கியூ இதுக்காக வந்து நிறைய யூஸ் பண்ணலாம், அதில் பேசிகிட்ருக்காங்க. Which state has decided to ban online classes from students up to 5th standard in the state? கர்நாடகா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது, ஆன்லைன் கிளாஸ்லாம் வேணாம், அதுக்காக தான் வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க கர்நாடகா. யாருன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரைம் அண்ட் செகண்டரி எஜுகேஷன் சுரேஷ்குமார் தான் வந்து அது பேன் பண்ணிட்டார். ஸ்டாப் இமீடியட்லி. கர்நாடகா ஃபுல்லாக அப்போ வந்து 5th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து அது வந்து டீச்சர்ஸோட இது. How many educational institute from India feature in the top 2020 list of the Aquarell Syndromes World University Ranking 2021? யார் 3rd இதில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில். The RBI has constituted a 5-member internal working group to review the guidelines related to ownership, governance and corporate structure to private sector banks. Who will head the committee? யாருன்னு பார்த்தா PK மோஹதி. RBI வந்து 5 மெம்பர் இன்டர்ன்ஷிப் இது பண்ணியிருக்காங்க. அந்த 5 மெம்பர்ஸில் இவங்க எல்லாமே தான். ஓகே, வாட் இஸ் த தீம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் அல்பினிசம் டே? என்ன தீம்னு பார்த்தா June 3 தான் வந்து ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் அல்பினிசம் அவேர்னஸ் டே அரவுண்ட் த குளோபல்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு. என்ன தீம்னு பார்த்தா மேட் டு ஷைன், ஆல் பீப்புள் டு பி அ வெரி ஷைன். In June 2020, Olakazar Kovidai had retired. அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க பிலாங் டு விச் ஃபீல்டு? அதுக்கு புரியாத பேரே வந்தாவே கண்டிப்பாக அது பாக்ஸிங்காக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அந்த டெல்டரில் இப்போ டபிள்யூடபிள்யூலாம் பார்ப்போம்ல, அந்த இதை வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன் June 2020. ஓகே, 2 வாட்டி அதே கொஸ்டின் டைப் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர், நல்லா வருவேன். ஓகே, இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 11, 12, 13. எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே கொஸ்டினும் ஒரே இருக்குது, ஆன்சர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே இதில் போடுறதுக்கு என்னென்னா என்னோடய லேப்டாப்போட பிபிடி வேர்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணணும் இனிமேல் தான்.
அதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண திரும்பி அப்டேட் கேட்குது. ஆனால் திரும்பி அப்டேட் பண்ணி தான் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் தான் வந்து இது முடிஞ்சு. அதனால் எனக்கு நான் இப்போ முடிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். 2 நாளாக எனக்கு போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் போடலை. ஏன்னா வந்து யாருமே பார்க்கலன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல, பார்க்கல. ஒன்லி ஒரு வியூ, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரே ஒரு வியூ பார்க்குறாங்க, அவ்வளோதான். வேறு யார் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட யாரும் பார்க்குறது இல்லை. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, நான் என்னோடய முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஏதாச்சும் நான் சொல்கிறதுலையோ ஏதோ பண்ணுறதுலையோ நான் மாற்றி பண்ணுறோம். எந்த மிஸ்டேக்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் ஷேர்ட் இஸ் பவர் மல்டிப்ளைட். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கோட்ஸ். சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டுட்டு இருப்பேன், நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம மற்றவங்க சொல்லிக் கொடுத்தா நம்ம நாலேஜ் உண்மையிலே நான் டெய்லி சொல்லிக் கொடுக்க எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் திரும்பி உட்காந்து படிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அவ்வளோ மண்டையில் நினைக்கிச்சு. Which state will construct 1000 water recharge bores in underground? சூப்பர்ல. Water deficient areas of state to recharge underground water with ரெயின்ஃபால் வரும்போதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் போய் ரீசார்ஜ் ஆகிற மாதிரி பண்ணுறத ஹரியானாவில் பண்ணியிருக்காங்க. 90% of farmers 90% பை த கவர்மெண்ட் பண்ணிடுவாங்க. 10% ஃபார்மர்ஸ் பண்ணால் போதும். The CM of which state has directed to commission TRU NAT missions in all districts by 15 June 2020. உத்தரப்பிரதேஷ் சிஎம் தான் ஆதி யோகித்நாத் சொல்லியிருக்காரு. The missions are reaching the state and with the help of this mission number of tests can be increased. TrueNAT வந்து கொரோனா வைரஸ்க்காக டெஸ்ட் பண்ணுற மிஷின். இந்த மிஷின்னால் நம்ம ஒரே நாளில் நிறைய கேஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஏன்னா உத்தரப்பிரதேஷில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறதுனால அங்கே கொண்டு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. Government has approved 1,280 crore rupees for implementation of Jal Jeevan Mission in which of the during states? மத்திய பிரதேஷ் தான். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வெளிநாடே வருது எனக்கு, வெளி மாநிலங்கள் நார்த் இந்தியாவில் வந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜல் ஜீவன் மிஷன்னா என்னென்னா, டேப் வாட்டர் கனெக்ஷன். அந்த அவர் சொன்ன 1800 ரூரல் ஏரியாஸில் இருக்க டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும், அதுதான் அவரோட எய்ம். 2024 பண்ணணும்னு ஒரு பிளானில் இருக்காங்க. 100% எல்லா ரூரல் பிளேஸுக்கும் போய் ஆகணும், எல்லா கிராமங்களுக்கும் போகணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட், in June 2020 which of the following bank has or have announced cut in their marginal cost of fund leading rates MCLR across all tender? எல்லா டெண்டருக்கும் வந்து ஒரு பேஸான அமௌண்ட் வைப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது யாருன்னா பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டுமே தான். யூனியன் பேங்க்கும் பரோடாவும் ரெண்டு கம்பைன் பண்ணியிருக்காங்க. Which of the following has set up a 100-bed temporary hospital in Patna for treatment of COVID-19 patients? டெம்பரவரி ஹாஸ்பிட்டல் எங்கன்னா டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், அதோட பேர் டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். ஆமாம், இப்போ எல்லா டாக்டருமே வந்து எனக்கு கொரோனா வந்துன்னு நினச்சி யாருனாலையும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, எல்லோரும் இறந்து தான் போவாங்க. அதுக்கு நம்ம டாக்டர்ஸை எவ்வளவோ பாராட்டணும். இந்த COVID-19னால் நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்துச்சு தான், இல்லைன்னு இல்லை. பட் டாக்டர்ஸ் நினச்சா மட்டுமே நம்ம உயிர்களை காப்பாற்ற முடியும். டாக்டர்ஸ், நர்ஸ், கம்பவுண்டர்ஸ், வார்ட் பாய்ஸ் எல்லாருமே நினச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அவங்க ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். நம்ம யார் அவங்கள வந்து புகழாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் வந்து யாரையுமே நம்ம டிக்ரேட் பண்ணவே கூடாது. we should support them, always we should support them. M-Pace Payment System India Private Limited has announced a partnership with which of the following in June 2020? யாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்கன்னா, M-Pace
பேமெண்ட் சிஸ்டம் யார் கூட பண்ணுறாங்கன்னா மாஸ்டர் கார்டு கூட பண்ணுறாங்க. யார் கூட பண்ணுறாங்கன்னா மாஸ்டர் கார்டு கூட. ePaisa has entered into the partnership with which of the following bank in Zimbabwe, Africa? ePaisa யார் கூட வந்து எந்த பேங்க் கூட இது பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் பேங்க் ஜிம்பாப்வே கூட. ePaisa வந்து ePaisa ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following has announced the National Institutional Ranking Framework NIRF? யார் கூடனா யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி. ஹெச்ஆர்டி ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். Which of the following has signed an MOU with the Indian Council of Agricultural Research NCAR for joint research testing and validation of different products through NCAR institutes and கிரிஷ் வைகான் கேந்திரியாஸ்? அப்படி யாருன்னு பார்த்தோன்னா ஐஎஃப்எஃப்சிஓ தான் சைன் பண்ணியிருக்காங்க. இது இங்கே அக்ரிகல்ச்சரும் ஐஎஃப்எஃப்னா ஃபர்டிலைசர்ஸும் அக்ரிகல்ச்சரும் ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு ரிசர்ச்காக. டிப்ளமேட் Shambhu S. Kumaran has been appointed as the next ambassador of India to which of the following countries? பிலிப்பைன்ஸ் கூட தான் வந்து பிலிப்பைன்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து குமரன் இப்போ யாருக்கு பதிலாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அவர் ஆக்சுவலாக ஆல்ரெடி எதோட இப்போ அம்பாசிடராக இருக்காருன்னா கிங்டம் ஆஃப் மொராக்கோ. இப்போ மொராக்கோலேருந்து பிலிப்பைன்ஸ்க்கு அவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னா டிகிரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல. அது மொராக்கோலேருந்து பிலிப்பைன்ஸ், ஆனால் ஒரே வேலை தான் அம்பாசிடர். Hibali station in which state is set to get the world's longest railway platform will be 1400 meters long and 10 meters wide. கர்நாடகா. ஹிப்ளினாலே அது வந்து ஹப்பாலினாலே எனக்கு ஞாபகத்துக்கு வந்து கர்நாடகா தான். அதான் பாலி கர்நாடகா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்து பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்க போது. நான் அதை சொல்ல வந்தேன், அவங்களுக்கு நானே கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக கீழே. அதுக்கு முன்னாடி கோரக்பூர் தான் வந்து இஸ் த லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம். சரியா? லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் 1666 மீட்டர்ஸ். ஒன்றும் அவங்க 44 மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு முடிச்சிட்டாங்க. ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்கயா, யாரும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் கோரக்பூர் தான் இருந்துச்சு. இப்போ இனிமேல் பார்த்தா கர்நாடகாவில் இருக்க ஹப்ளி. த வேர்ல்ட் லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்மே கோரக்பூர் தான், இந்தியாவில் இருக்க கோரக்பூர் தான். ஆனால் இப்போ வந்து ஹபாலி வந்தால் இப்போ செகண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட், which of the following companies has appointed Sandeep Mahajan as the MD of Indian operations with reflect from June 1, 2020? குட்யர் கம்பெனியில் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எம்டியாக அப்பாயிண்ட். குட்யர் கம்பெனி. He has been appointed for a period of 5 years. 5 இயர்ஸ்க்கு இருப்பார் அவர். யார்? சந்தீப் மகாஜன். According to Measure 2020 Cost of Living Survey, what is the rank of Mumbai in terms of the most expensive city? யாருன்னு பார்த்தா 60th. மஸ்கர் எடுத்த சர்வேல பார்த்தா 60th இருக்குது காஸ்ட் ஆஃப் லிவிங். மும்பை வந்து 60th இருக்குது. ஏஷியா வந்து 19th இதில் இருக்குது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரோபோட் டெவலப்டு பை த யங் assistant professor in Tripura that can serve food, machines and other essential items to the patients without human intervention? ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வார்போட், நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கு என்ன பேர்னா வார்போட், COVID-19 வார்போட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஹியூமன் இன்டிமேஷனோட தான். அதுக்கு இது பண்ணும், ஆப்ரேட் பண்ணும், எல்லாம் பண்ணுறதுக்கு. இது ஆப்ரேட் பண்ணாமே பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் 2020?
எந்தன்னு பார்த்தா ப்ரொடெக்ட் சைல்ட் ஃப்ரம், என்ன தீம்னு பார்த்தா ப்ரொடெக்ட் சைல்ட் ஃப்ரம் சைல்ட் லேபர் நவ் மோர் தென் எவர். that is the World Day Against Child Labor. Which of the following companies will organize a cyber safe competitions 2020 to indicate young minds in the country? ISRO தான் அதுக்கு காரணம். சைபர் காம்படிஷன்ஸ் எதுக்குன்னா டு யங் மைண்ட்ஸ் இன்டிமேட் பண்ணுறதுக்காக தான். அதுக்கு என்னென்ன காம்படிஷன்ஸ்னால் 1 to 3 வந்து ட்ராயிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க. மாடல் காம்படிஷன் வந்து 4 to 8. மாடல் மேக்கிங் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன் வந்து 9 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களாம் பண்ணி எப்படி சப்மிட் பண்ணணும்னு தெரில. பட் நீங்கள் வந்து சைபர் காம்படிஷன் 2020 போட்டாவே அதில் எல்லா டீட்டெயில்ஸ் வரும். கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ISRO. ஏன்னா இப்போ சும்மா இருக்க டைமில் வந்து குழந்தைங்க போனால் அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதை மறக்கக்கூடாது, அதுக்காக தான் டெய்லி படிக்கணும். படிக்காட்டி சும்மா இந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஓகே தான். Who has been named the recipient of the 2020 World Food Prize? யாருன்னு பார்த்தா ரத்தன் லால் தான். He is the American soil scientist. இந்தியனாகவே இருந்தாலுமே அமெரிக்கன் சாயில் சயின்டிஸ்ட் தான் அவர், ரத்தன் லால். Who has been the first local to have assumed the charge as the Chief Area Manager of Srinagar Railways? யாருன்னு பார்த்தா சாஹிப் யூசுப். First local to have assumed the charge as the Chief Area Manager. ஸ்ரீநகர் ரயில்வேயோட சீஃப் ஏரியா மேனேஜர் யாருன்னா சாஹிப் யூசுப். இவர் யாருன்னு பார்த்தா யூபிஎஸ்சி எக்ஸாமில் செகண்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணவர். Which state is launching a state-level sample collection campaign in June 2020 to find out the level of corona infection among the different sections of society? ஸ்டேட் லெவல் சாம்பிள் வந்து கம்பேரிஷன் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா வந்து எவ்வளோ வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ செக்ஷன்ஸில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசில் தான் அது பண்ணியிருக்காங்க. The companion will run for 1 week in which various clusters of the society will be tested. எல்லாமே வந்து ஒரே தடவை டெஸ்ட் பண்ணலாம், அதுதான். Who chaired the 40th GST Council meeting in June 2020? நம்ம வந்து நிர்மலா சீதாராமன், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி வந்து மீட்டிங் வந்து ஒத்தி வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டணும்னு வரும்போது June 12 அன்றைக்கி வந்து வச்சுட்டாங்க. June 12 வச்சு அவங்க ஹெட்டு வந்து யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான். இப்போ வந்து லாக்டவுன் பெண்டமிக் டைம்னால் இப்போ நிறைய பேரோட வாழ்வாதாரமே இழந்தப்போ ஜிஎஸ்டின்ற போது ரொம்ப கஷ்டமான வாய் தான். Indian Railways has created a world record by commissioning the first high-rise OHE. What does E stands for? E stands for என்னன்னு கேட்டிருக்காங்க. E stands for equipment. OHE overhead equipment. Indian Railways வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு இதுக்காக. Tony Don passed away in June 2020. He was related to which of the following field? எந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்டார்னா மான்செஸ்டர். Belongs to a he belongs to a football. Dr. A. Vaidyanathan passed away in June 2020. In which year did he chair the Government of India Task Force on Revival of Cooperative Credit Institutions? இவர் வந்து எப்போ அந்த இதில் இது பண்ணான்னா 2006. 2006 தான்.
Who will be confirmed the Medal of the Order of Australia later in 2020? யார் பார்த்தா ஷோபா ஷேகர். Confirm the Medal of the Order of Australia யாருன்னு பார்த்தா எதுக்காகனா மியூசிக்காக அவங்க வாங்குறாங்க. அவங்க வந்து இது யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டிஸ்ட் அண்ட் லெக்சரைட் எல்லாமே. Which of the following has delivered ICGS Kanaklata Bura, the fifth and final ship in the series of fast patrol vessels for the Indian Coast Guard? யாருன்னு பார்த்தா கார்டன் பிரிட்ஜ் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. This is the 105th vessel delivered by the Minneratta category first defense PSU shipyard பண்ணியிருக்காங்க. The center has approved funding of 1,829 crores rupees for the effective implementation of Jal Jeevan. Jal Jeevan இப்போ ரெண்டாவது வாட்டி பார்க்குறோம். யாருன்னா மகாராஷ்டிரா. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம டேபிளே போட்டுக்கலாம். ஜல் ஜீவன் மிஷன் டாபிக் போட்டு எந்த ஸ்டேட் எவ்வளோ அமௌண்ட் எந்த இயர்க்குள்ளே முடிக்கிறாங்க, அந்த மூணுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். How many institutes of the Department of Science and Technology has found their place among the top 30 Indian institutes in Nature Index 2020 rating? இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஒரு ரேட்டிங் இன்ஸ்டியூட்ஸும் வந்து ரேட்டிங் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் வந்து 3 இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப் 30 ரேங்கிங்கில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 30 ரேங்க்ஸில் 3 இன்ஸ்டியூட்ஸ் வந்திருக்கு. VST Mobility Solution has launched an automated mass disposal mission. The startup is headquarters at which of the following cities? எங்கன்னு பார்த்தா கொச்சின் has the launched automated mass disposable mission. கொச்சின் தான் வந்து கொச்சினில் இருக்க வந்து மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் VST மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் தான். என்ன மாஸ்க் வந்து ஆட்டோமேட்டட் மாஸ் டிஸ்போசல், நம்ம கழட்டி இது பண்ணணும்னு தேவையில்லை, அதே ஆட்டோமேட்டடாக இது மிஷின் இருக்குது போல், அது கழட்டி இது பண்ணிக்கும். கொச்சின் தான் இது பண்ணியிருக்கான். Which of the following has recommended only reserve reception polymers chain reaction RT-PCR test for novel coronavirus testing? யாருன்னு பார்த்தா ICMR வந்து Indian Council of Medical Research has recommended only serve transmission polymer chain tested பண்ணியிருக்காங்க. In a new study published in Nature Astronomy ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நல்லாயிருக்கும் சப்ஜெக்ட். ஸ்பேஸ் பற்றி படிப்போம், நிறைய கற்றுப்போம். இந்த ஸ்பேஸ் பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அஸ்ட்ரானமி மேலே. நாட் அஸ்ட்ராலஜி, ஆக்சுவலாக ரெண்டும் கம்பைன் தான். நம்ம ஒன்று படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். ஆனால் ஞாபகம் கொஞ்சம் கஷ்டம் சொல்லும், ஏன்னா நம்பர்ஸில் வரும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். பட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். A term of researchers reports that Titan may be straying from its planet at the much faster rate than anticipated past. Titan and the moon of which planet? எது Titan and the moon of which planetன்னு பார்த்தா சாட்டன்ஸ் மூன் தான். சாட்டன்ஸ் மூணு டைட்டான் சொல்லுவோம். டைட்டான் இஸ் த லார்ஜஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் மூன் இன் ஆர் சோலார் சிஸ்டம். நியர்லி 50% லார்ஜர் than the earth moon. ஆமாம், earth மூணோட 50% லார்ஜர் வந்து டைட்டன் மூன் தான். டைட்டன் மூனுக்கு செகண்ட் எதுனா ஃபஸ்ட்டு எதுவாக இருக்கும், அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாட்டன் மூன் தான் டைட்டன், ஸோ she is just placed as second. Which has been appointed as government nominee director by IBDI Banks Board with effect from June 2020. யாருன்னா அனுஷ்மான் சர்மா as government nominee director with effect from ஜூன் லெவலேருந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Trust Energy Resource Private Limited will sell which are the following ships to Germany company Old Reefer Carriers GmbH and Co. LKG for an estimated cost of $212.76 million.
யாருன்னு பார்த்தா 2 பேர் நினைக்கிறேன் இதில். ம் 3 பேருமே தான். ஆல் த அபவ் 3 பேருமே தான் வந்து அல்ஜிட்டி, இன்டெகிரிட்டி, அம்யூனிட்டி 3 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், த சிஎம் ஆஃப் விச் ஸ்டேட் இனாகிரேட்டட் த நியூ இன்டெகிரேட்டட் ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம் ஐஃப்ளஸ். அப்படி யார் அதை இனாகிரேட் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் இனாகிரேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து பிக் வே இட் ப்ரெடிக்ட்ஸ் ஃப்ளட், பீப்புளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. Who has written the song titled ரக்ஷன் ஷோலா ஹமத் நா ஹசர்? யாருன்னு பார்த்தா பிங்கியா ஷர்மா தான். அவர் வந்து எதனாலனா ட்ரிபியூட் டு த கொரோனா வாரியர்ஸ்னால் டாக்டர்ஸ்னு எல்லாம் என்ன சொல்கிறது, துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருக்குமே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 11, 12, 13 கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். 14, 15 நான் வந்து டியூஸ்டே போடுவேன். எல்லோரும் வந்து நல்லா படிச்சுட்டே இருங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளை குழப்பத்துக்காக கொஸ்டினை பெருசாக கொடுத்துருவாங்க, ஆனால் அதில் ஒரே தான் இதாக இருக்கும். எக்ஸாம்பிள் இது எடுத்துட்டோன்னா டைட்டன் இஸ் த மூன் ஆஃப் விச் பிளானட், அதுதான் கொஸ்டின். அதுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக நம்மளை வந்து குழப்பறதுக்கு தான். அதனால் நம்ம வந்து குழம்பி இது பண்ணக்கூடாது. கொஸ்டினை நல்லா படித்து பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, டாட்டா பை பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.